நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய சிறப்பான நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக வீற்றிருக்கிற நமக்கு ஆண்டவர் தாமே அடைக்கலமும் கேடயமுமாயிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஓசையா நூலிலிருந்து நமக்கு உரைக்கிற ஒரு அற்புதமான காரியம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவர் மன ஒப்பந்தத்துக்கு இணையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்தை நாம் நன்றியுள்ள உணர்வோடு பாடி துதிக்கிறோம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். திருப்பாடல் 145 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் கடவுளுக்கு முன்பாக நாம் ஜெபித்து அவரை மாட்சிப்படுத்த உதவி செய்கிறது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் எப்பொழுதும் கனிவுடன் செயலாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த தெய்வத்தின் கரங்களுக்குள் நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் அவரை பாடி துதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதற்கு உரியவர், அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது என்று. ஆண்டவருடைய ஆற்றலும் கிருபையும் நம் அறிவுக்கு எட்டாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுகிற போது அவருடைய ஞானத்தாலும் இரக்கத்தாலும் நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவருடைய திருப்பாடல் வரிகள் நமக்கு உரைக்கிறது, முது மாண்பின் மேன்மையையும் ஆட்சியையும் வியத்தகும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் என்று. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற மகத்தான காரியங்களை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவரை குறித்து சிந்திக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். துதித்து பாடுவோம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவருடைய வார்த்தை, அவர் இரக்கமும் கனிவும் உடையவர், சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர் என்றெல்லாம் அவருடைய இரக்கத்தை சித்தரிக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யவே
நம்மோடு அவர் வெளிப்பாடுகளை தந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை துதித்து பாடி அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள ஆண்டவரே எங்கள் அகக்கண்களை திறந்தருளும் என்று மன்றாடுவோம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரிரக்கத்திற்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் நிறைந்த உள்ளத்தோடு ஒருமனப்பட்ட பிள்ளைகளாய் கூடி நிற்கிறோம். நீர் இரக்கமும் கனிவும் உடையவர். எங்கள் வாழ்வின் தலங்களில் நாங்கள் உம்மையே அறிந்து உம்முடைய இரக்கத்தின்பால் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே